எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா நம்மளோட இயக்குனர் சபரீஷ் அவர்கள் அவங்க எந்த டாபிக் வேணாலும் எடுத்திருக்கலாம். ஆனால் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. நம்மளோட விவசாயிகள் பற்றி எடுத்திருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் எந்த தொழில் வேணாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் உங்களுக்கு பிரேக் இருக்கலாம், உங்களுக்கு வீக் டே இருக்கலாம், வீக் ஆஃப் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் விவசாயி மட்டும் தான் 24 மணி நேரமும் என்டையர் ஒரு இயர் அவங்க ஃபுல் வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து சோறு கிடைக்கும், நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்காகவே வந்து சபரீஷ் சாருக்கு வாழ்த்துறேன். நீங்கள் இவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்கீங்க. அண்ட் ப்ரொடியூசர் அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த கமர்ஷியல் சினிமா அப்படியெல்லாம் தான் பார்க்குறாங்க. லைக் நான் எப்படி வந்து இது வச்சுட்டு யூனோ கமர்ஷியலாக எவ்வளோ எனக்கு வந்து மார்க்கெட் வரும்னு தான் நினச்சிருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு நல்ல எண்ணத்தை எப்படின்னா, இப்போ நீங்கள் சூரியனே இல்லை நீங்கள் தண்ணி இல்லை காற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி என்ன அப்படி வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம விவசாயிகள் வந்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்காம நம்ம எல்லாருக்குமே சமமாக வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க. நான் இவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுப்பேன், அரிசி கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு இல்லாமல் எல்லாருக்குமே அந்த சாப்பாடு போகணும். ஆனால் இதில் ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து வயிறு நிறைஞ்சு போட்டுட்ருக்கிற ஒரு விவசாயி ஏன் அவனுக்கு வந்து அவங்க எல்லாம் கொண்டாடப்படணும். அவங்க வாழ்க்கையை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து விடுவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நாட்டு வந்து முன்னேறும். நான் இங்கே வந்து அரசியல் பேசல, ஜெய் ஜவான் ஜெய் கிசான் நம்ம 2வது பாலிசி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு டாபிக் வந்து வந்தது. ஸோ அந்த விவசாயி ஏன் இப்படி வந்து ஆகணும். எல்லா விவசாயிங்க அப்படி இல்லை. நம்ம நிறைய கவர்மெண்ட் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. லைக் இந்த கவர்மெண்ட் அது மட்டும் எல்லா நாட்டு இது வந்து நான் இந்தியா மட்டும் வந்து பேசலை. ஆனால் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயி ஏன் வந்து அவ்வளோ சஃபரிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் வர்றதுனாலையும் நம்ம கொண்டாட முடியும். ஸோ ப்ரெஸ் பீப்புள் இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஆடியன்ஸ் பார்த்துட்ருக்குறோம் இருக்கட்டும், நீங்கள் எல்லா நல்ல விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குறீங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல எண்ணத்துக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில். அண்ட் இதில் வந்து சூப்பர் குட் சுப்ரமணியம் சார் வந்து ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க. லைக் அந்த ஏஜ் இல்லைனாலும் அந்த ரொம்ப ஒரு வயசான கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. இல்லை நடித்தவங்க எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸுமே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ சபரீஷ் சாரோட டீமுக்கும் இன்ஃபினிட்டி ப்ரொடக்ஷனுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. பரமம் படத்துக்கு தயவு செஞ்சு உங்கள் மனசில் உங்களோட விவசாயிகளுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு இருக்கோ போயிட்டு இந்த அன்பை வந்து தியேட்டரில் கொட்டுங்க. ஏன்னா இப்படி நல்ல படத்துக்கு நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் எப்போ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போது நாடு வந்து முன்னேறும், நம்ம முன்னேற முடியும். நன்றி. வெற்றிவேல் ராஜா இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா மிகச்சிறப்பாக வந்திருக்கு படம். அவர் சூப்பர் குட் சுப்பிரமணி நம்ம நண்பர் மிகப்பெரிய அதாவது பெரிய டைரக்டர் ஆகக்கூடியவர் நடிகர் ஆகிட்டார் ஆக்சிடெண்ட்டில். அதனால் அவர் உண்மையிலே நான் வந்து இதை வந்து மியூசிக் இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு நல்ல படமாக இருக்குது என்னடா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. மியூசிக் கூட பார்க்கும்போது நான் உண்மையிலே பெரிய பிரமிப்பாயிடுச்சு. எனக்கு அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு படம். அதாவது ஒவ்வொரு சீனும் டைலாக்கு இதய நிலவன் சிறப்பாக எழுதியிருக்காரு டைலாக்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டைலாக்கும் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் நடக்கிற அந்த வாதங்கள், அந்த டைலாக்கு இவருக்கு அதாவது படத்துடைய நாயகனுக்கு கொடுத்துருக்கிற டைலாக்கெல்லாம் ரொம்ப யதார்த்தமாகவும் அதாவது ரொம்ப வந்து ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களாகவும் இருக்குது இந்த டைலாக்கெல்லாம். அது மாதிரி மொத்தத்துக்கு இந்த அதாவது விவசாயத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த கதை ஒரு ஏழை விவசாயியின் மகன் எனக்கு வந்து விவசாயத்தை பற்றி எனக்கு சொல்ல வேணால் நிறைய விஷயங்கள் விவசாயத்தை பற்றி பேசணும்னு சொன்னான். அது மாதிரி இந்த விவசாயத்தில் இவ்வளோ இடர்பாடுகள் இருக்கா. அதாவது சிறிய விவசாயிகள் இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கிற அந்த விவசாயிகள் எவ்வளோ சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி இடங்கள் அக்வயர் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நிறைய மக்களுக்கு புரியும். படம் வந்து ரொம்ப ஃபீலிங்காகவும் அவ்வளோ யதார்த்தமாகவும் அவ்வளோ ஒரு சிறப்பாக வந்திருக்கு. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படம். இதில் நான் நடித்தேங்கிறதுக்காக நான் வந்து அப்படிலாம் சொல்லலை. நான் உண்மையிலே நான் ஒரு ரசிகனாக இருந்து படம் பார்த்துருக்கேன். என் வீட்டில் வந்து விவசாயத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என் ஒய்ஃப் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். படத்தில் வந்து
அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குது. விவசாயத்தை பற்றி இவ்வளோ விவசாயத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த படம் எடுக்கிறதுங்கிறது, இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ரிஸ்க்கான ஒரு மேட்ரு. இது எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணும், அதே சமயத்தில் சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு தம்பி சொல்லியிருக்காப்புல. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நான் இல்லை பட்டியல் போட தேவையில்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். எல்லாம் சிறப்பாக வந்திருக்கு. இதில் வந்து வேலை பார்த்த அத்தனை டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இயக்குனர் முதற்கொண்டு, கேமராமேன்லேருந்து, எடிட்டர்லேருந்து, பாடகர்லேருந்து, லிரிக் ரைட்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஆனால் சிறப்பாக இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். நாங்கள் இருக்குங்கிறதுக்காக நான் அழுத்தி சொல்லலை, உண்மையிலேயே நல்லா இருக்குது படம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் இது பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மீடியாக்கள் கொஞ்சம் சின்ன படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நான் பெரிய படத்தை தான் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறீங்க. சின்ன படங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கிற படங்கள் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி இயக்குநர்களும் கொஞ்சம் ஈடுபாட்டோடு இந்த மாதிரி கதைகளை ரொம்ப தைரியமாக எடுக்க முன் வருவாங்க. நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். பெரிய படத்தை பற்றி மட்டுமே நீங்கள் சொல்லாதீங்க, சின்ன படத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் இன்றைக்கி இந்த பரமன் படம் பார்க்க வந்திருந்தேன். படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு கனத்த இதயத்தோடு தான் வெளியில் போகிறேன். ஏன்னா பொதுவாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு விவசாயி சேத்துல காலை வச்சாதான் நாம் சோத்தில் கை வைக்க முடியும். விவசாயங்கிறது ஒரு நாட்டோட முதுகெலும்பு. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, உலக நாடுகள் எல்லாருக்கும் பொருந்தும். விவசாயம் இல்லை அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. பல தொழில் நாம் பண்ணுறோம், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறோம். ஆனால் கடைசியில் அதை செலவு பண்ணுறது எதுக்குன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக தான். அதை விளைய வைக்கிறது விவசாயி தான். விவசாயிகள் இல்லை அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வேஸ்ட்டு. சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காய்கறிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரும் பணத்தை எத்தனை நாள் சாப்பிட முடியும்? ஸோ விவசாயங்கிறது தான் உலகத்திலேயே ஒரு சிறந்த தொழில், முக்கியமான தொழில், அதே சமயம் கஷ்டமான தொழில். ஒரு விவசாயிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க எப்படி விவசாயம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் சோறு போடுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை கரு எல்லாமே. ஸோ விவசாயத்தை வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் இயக்குனரும் தயாரிப்பாளரும் எல்லோரும் சொல்ல வந்திருக்கிறாங்க. ரொம்ப நேர்த்தியான ஒரு படம். இதுக்காக நான் டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா நடிகர்களையும் பாராட்ட விரும்புகிறேன். நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்கிறாங்க, ஆனால் புதுமுகங்களாக யாரையுமே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நேர்த்தியாக நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே. அண்டு இயக்குனரும் இது 2வது படம்னு நினைக்கிறேன். ஒரு கால்ஸ் ஃபஸ்ட்டு படம், 2வது படம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. நிறைய இடங்களில் நமக்கு கிட்டத்தட்ட கண்ணில் தண்ணீர் வருது, அந்த அளவுக்கு காட்சிகள் அமைச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்ல படம். குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம், புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகளை ஆதரிக்கணும் நம்ம அப்படின்ட்டு சொல்கிற ஒரு படம் இது. பொதுமக்களாகிய நமக்கான ஒரு படமாக தான் நான் நினைக்கிறேன். இதுலேருந்து நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு போகிறேன் இன்றைக்கிங்க. விவசாயம் என்ன சாதாரணமான விஷயம் தானே அப்படின்ட்டு நம்ம கிராமங்களுக்கு போகும்போது, ஷூட்டிங் போகும்போது பார்த்துருக்குறோம். பயிரெல்லாம் விளைஞ்சி நிற்குது, வயல் பச்சை பசேல்னு இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்றைக்குமே யோசித்து பார்த்தது இல்லை. அதெல்லாம் இந்த படம் யோசிக்க வைக்குது. அதுதான் உண்மையான விஷயம். மக்கள் எல்லோரும் தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. மீடியா நண்பர்களும் இந்த படத்தை கொஞ்சம் நல்லபடியாக ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. பரமன்ற படம் வந்து இன்றைக்கி பார்த்தோம். அந்த படம் வந்து ஒரு விவசாயத்தோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்னன்றதை உலகத்துக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. உண்மைக்கே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் முன்னாடி பேசுனவங்க எல்லாருமே படத்தில் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடித்ததை விட எல்லாருமே மாறி இருக்கிறாங்க, ஒரு விவசாயியாகவே மாறி இருக்கிறாங்க. அதில் இந்த சுப்பிரமணிய ஐயா நடிச்சிருந்துருக்காங்க. அவர் வந்து நடிக்கலை, அவர் உண்மையாலுமே ஒரு விவசாயியாக மாறி இருக்கார். அவரோட நடை, அவரோட இன்னொன்று என்ன, யாருக்கும் மேக்கப் போட்ட மாதிரிலாம் தெரியல. எல்லாருமே ஒரு விவசாயியாகவே மாறி ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, விவசாயத்துக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றத ஒரு திரைப்படமாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும். நம்ம பார்த்தா தான் இங்கே வந்து சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் விவசாயம்னா என்னன்னே தெரியாது.
வெளியே மற்ற மாவட்டங்கள்லேருந்து விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாரும் பொதுமக்களாகிய நம்ம எல்லாருமே இந்த படத்தை பார்த்தா தான் இது போல் ஒரு சின்ன அதாவது பட்ஜெட் படங்களும் வெளியே வந்து வெற்றி பெறும். கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து அவங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க. இந்த படத்துக்கு கஷ்டப்பட்ட என்டையர் டீம், அதில் நடிச்சிருக்கிறவங்கலேருந்து இந்த கேமராமேன்லேருந்து டைரக்டர் எல்லாருக்குமே இந்த படம் வெற்றி பெறும். கண்டிப்பாக என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக திரைக்கு வரப்போகுது. மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர் நடிகர் அசோக் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அந்த குழு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக நன்றி. தென் இந்த படம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஆன்லைனில் சொல்லணும்னா இது ஒரு விவசாயிகளுக்கான ஒரு கிராட்டிடியூட், அதுதான் இந்த படத்தில் நான் ஃபீல் பண்ணது. ஸோ இந்த படத்துக்கு கொடுக்குற சப்போர்ட் விவசாயிகளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. ஸோ இந்த படம் வந்து ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கை தேர்ந்த நடிகர்கள் மற்றும் புதுமுகங்களை நல்லபடியாக வேலை வாங்கி அழகாக எடுத்திருக்காங்க இயக்குனர். சூப்பரான டெக்னிக்கல் டீம், மியூசிக்லேருந்து லிரிக்ஸ்லேருந்து கேமராலேருந்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டை தாண்டி இது ஒரு எமோஷ்னல் கண்டென்ட். ஸோ இது வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து ரசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உள்ளவே ஊடுருவி போகும். திரைக்கு வருது, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். நான் சபரீஷ் டைரக்டர். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் கால்ஸ், விஜய் சித்ரா, மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்களோட கால்ஸ் படத்தோட டைரக்டர். ஸோ இப்போ அடுத்தது ரெண்டாவதாக பரமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயத்தை பேஸ் பண்ண சோஷியல் ட்ராமாவை இந்த தமிழ் சினிமாவுக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கம்மிங் 29 நவம்பர் வந்து தமிழகம் மற்றும் கேரளாலாம் ரிலீஸ் ஆகுது திரையரங்குகளில். ஸோ நம்ம மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் பாருங்கள். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, தமிழை நேசிக்கின்ற நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு சோறு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விவசாயத்தோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா பிகாஸ் போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல விவசாயிகளுக்கு. ஸோ விவசாயிகளுடைய முக்கியத்துவம் என்றைக்கு எல்லாருக்கும் புரியுதோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு விடிவு காலம். இதை நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். எல்லாருமே தியேட்டரில் போய் படம் பாருங்கள், இந்த படத்துக்கு ஆதரவு தருவீங்க. ஸோ இந்த படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கிறதுக்கு யாருமே அவ்வளோ ஈஸியாக முன் வர மாட்டாங்க. ஸோ அப்படி இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்த எனது இணை தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி. பிகாஸ் ஏன்னா அவ்வளோ சூப்பராக அவுட்புட் கொடுத்துருக்காங்க. கேமராமேன் சிபி, மியூசிக் தமீம் அன்சாரி, லிரிசிஸ்ட் நந்துதா சார், அப்புறம் ஏகாதசி சார் எல்லாருக்கும். அப்புறம் எனது இணை தயாரிப்பாளர்கள் அசோக் சார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஈவன் மேனேஜரும் கூட அண்ட் ஆர்டிஸ்ட்டோ இதாகவும் நடிச்சிருக்காங்க. கோ ப்ரொடியூசர் கம் ஆக்டராகவும் வில்லனாகவும் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மிகப்பெரிய சப்போர்ட் பேக் போன். கார்த்தி சார், ரமணன், இதயநிலவன் சார். ஸோ எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மனோகர் சார் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ஸோ படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் நான் மிக முக்கியமாக சொல்லணும். ஏன் நான் இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிறேன்னா, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு படத்துடைய கதாநாயகன் பரமன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவே கிடையாது, வெறும் ஹீரோயினை மட்டும் வச்சுமே படம் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட துரதிர்ஷ்டம் என்னென்னா, என்னால் எல்லா பெரிய எல்லா டேரக்டர்ஸ்க்கும் இருக்கிற கனவு என்னென்னா, தன்னோட படம் ப்ரொமோஷன் அப்போது கூட நடித்த ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க இறந்தது எனக்கு மிகப்பெரிய தொய்வை ஏற்படுத்திச்சு. அதுலேருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ கலர்ஸ் தமிழ் சேனலில் சேட்டலைட்டில் இதுவரையும் ஒரு 60-70 வாட்டிக்கு மேலே போடும்போது ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். லைக் அமேசானில் பல மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ இது வந்து வெளியில் மக்களோட இணைஞ்சு பயணிக்கும் போது அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எனக்கு வந்து ஸோ அவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த சொசைட்டிக்கு கமர்ஷியல் சினிமாவாக நிறைய குத்துப்பாட்டும் டான்ஸும் பண்ணுற நிறைய விஷயங்கள் வருது. பட் நீங்கள் யூனிக்காக சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறீங்க, அதனால் இதை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி அவங்க எல்லோரும் கொடுத்த உத்வேகத்தில் தான் நான் இந்த மாதிரியான அட்டம் நான் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக நான் அதனால் உரிமையோடு அவங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சொசைட்டி கரப்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லோரும் வந்து இந்த சொசைட்டியை வாழ வைங்க. இந்த பரமன் மூலியமாக நான் சொல்கிறது வந்து விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. சோறு நம்மளுக்கு கடைசி வரையும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப இதில் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, ஊடகத்துறையினர். பிகாஸ் ஒரு கண்டென்ட்டை கடைசி வரையும் கொண்டு போய் ரீச் பண்ணுறது நீங்கள் தான். ஸோ ஒரு ஏன்னா பிகாஸ் நான் விஸ்காம் படித்தவன், டிஎஃப்டி படிச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன், என்னுடைய மீடியாவோட மாஸ் கம்யூனிகேஷனோட பவர் என்னங்கிறது எனக்கு தெரியும்.
ஸோ இந்த படத்துக்காக நான் சொல்லலை, உண்மையிலே விவசாயிகள் அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. ஒரு குயிண்டால் நெல் பற்றி மற்ற ஸோ அந்த லைக் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ இது பண்ணுறாங்கங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கான விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை மீடியா வந்து கொண்டு போய் சேருங்க. படத்துக்கு வந்து மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கு படம் பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. மீடியா துறைக்கு வந்து நன்றி. என்னோடய நேம் வந்து கார்த்திக் பிரபு, ஆக்டர். நான் ஒரு 40 படங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ சமயத்தில் வந்து ஒரு 15 படங்கள் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணிட்டு வரேன். ஒரு 3 படங்கள் வந்து வில்லனாக பண்ணியிருக்கேன். அதில் பரமன் வந்துட்டு 4 பேர்த்து ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு விவசாயி நம்ம இன்றைக்கி கையில் சாப்பாட்டை வந்து கையில் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது விவசாயி தான் காரணம். விவசாயிகள் வந்து அழிஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு போதுமான ஊதியங்கள் கிடைக்க இல்லாமனால அழிஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி விவசாயிகள் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த படம். இதில் வந்து சூப்பர் குட் சுப்பிரமணிய அண்ணன் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் நடித்தாங்கன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்காரு. அசோகனை வந்து வில்லனை வந்து கலைக்கு எடுத்திருக்காரு. நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நடித்த அத்தனை நடிகர்களுமே கலக்கியிருக்காங்க. ராஜேந்திரன் ஆகட்டும், வெற்றிவேலன் ஆகட்டும், சத்யன் ஆகட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து எல்லோரும் வெளியில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். எல்லா திரையரங்குக்கு வந்து எல்லாம் படம் பாருங்கள். வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து யுவராஜ் அண்ணன்லேருந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லோரும் வந்து படம் பாருங்கள். படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ சிறையடிக்காத சிறு விஜய் டிவியில் வந்து வில்லனாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த டயத்தில் வந்துட்டு டைரக்டர் குமரன் சாருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மூலிமா இப்போ நான் வெளியில் கொஞ்சம் பிரபலமாகிறேன். அதுக்கு காரணம் வந்து குமரன் சார், விஜய் டிவி, மற்ற எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாமே, பழனியை பண்ண எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே நன்றி. அசோகன்னு சொல்லணும்னா நானும் அவர் ஒரு 3-4 வருஷம் நல்ல ஒரு அண்ணன் மாதிரி பழகிட்டுருக்கோம். நாங்கள் பேச எல்லாமே சினிமா பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஏன்னா கலை ஒரு ஆர்வத்தோடு தான் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்து அவர் ஒரு நட்பு கிடைச்சது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அசோக் அண்ணாகட்டும், யுவராஜ் அண்ணாகட்டும், எல்லாத்துக்குமே நான் பெருமைப்படுறேன். டைரக்டர் சபரி சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து அழகாக எடுத்துகிட்டு போய் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கதை, திரைக்கதை வசனம் வந்து இதயநிலவன் சார் எழுதியிருக்காரு. அற்புதமாக எழுதியிருக்காரு. இது எப்படி எழுதினாருங்கிறது நான் ரொம்ப நாள் திங்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டைலாக் வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி கதை அம்சம் கொண்ட ஒரு படம் இது. இதில் ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை நடிகர்களுக்கும் என்னோட நன்றி. நம்ம தினேஷ் அண்ணாகட்டும், அசோக் அண்ணாகட்டும், யுவராஜ் அண்ணாகட்டும், சபரி சார் ஆகட்டும், இந்த படத்தில் எல்லாமே கூடி இந்த அத்தனை பேருமே வந்து இந்த படத்துக்காக கடுமையாக உழைச்சிருக்காங்க. நைட்டு பகல் பாராமல் உழைச்சிருக்காங்க. இது வந்து சின்ன படம் மாதிரி தெரியும். ஆனால் இப்போ தேட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கண்கலங்கி தான் போவீங்க. ஏன்னா அவர் நடிப்பு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. சூப்பர் குட் சுப்பிரமணியெல்லாம் அண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வாழ்ந்திருக்காரு. அந்த படம் வந்து அவர் இப்போ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க ஒப்பீனியன் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை தவறாமல் வந்து எல்லாம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை பெரிய லெவலுக்கு எடுத்து. இந்த திரைப்படத்துறையில் எத்தனை ஆண்டுகள் போராடி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நண்பர் சொன்ன மாதிரி நான் டைரக்டராக வந்து தான் வந்தேன். சூழ்நிலை என்னை நடிகனாக்கிடுச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், என்னடா இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், உன்னால் ஒரு ஃபெயிலியர் படம் கூட தர முடியலையேன்னு கேட்டான். இவ்வளோதுக்கு நான் சிரஞ்சீவி சார் வரைக்கும் கதை சொன்னேன். சிட்டிஸ்லாம் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர் குட்டில் சூப்பர் குட் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்திபன் படம் பண்ணியிருக்கேன். எதுவுமே எனக்கு கலைஞரையா சிஎம்மாக இருக்கும்போது பென்சிங்கம்னு ஒரு படத்தில் அந்த பையன் கேட்ட கேள்வி, என்னடா அது ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் படம் கூட ஒரு நாள் பண்ண முடியங்கும்போது அது விஷயம் காமெடியாக இருந்தால் கூட எனக்குள்ளே ஒரு வழி இருந்துச்சு. நானும் எல்லா ஹீரோ படமும், அஜித் சார் படம், விஜய் படம், எல்லா படமும் அக்ரிமெண்ட்டு போட்டேன். எல்லாம் பெரிய பெரிய செட்டப்பில் போனதுனால அதோட விளைவு வந்து ரொம்ப நம்மளை. ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சு சினிமாவில் உள்ள சில பேர் என்னை கைவிட்டால் கூட சினிமா என்னை கைவிடல. ஒரு நடிகனாக்கி ஒரு முண்டாசு போட்டி, பிசாசு, ரஜினி முருகன், காலா, பரியேறும் பெருமாள், ஜெய்பீம், வெள்ளிமலை, இப்போ நான் நடிச்சிருக்கிற படம் தான் அந்த பரமன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ வருஷம் நம்ம அனுபவம் வந்து இந்த பரமன் படத்தில் நடிக்கிறதுக்காக நான் இவ்வளோ வருஷம் போராடி தொழில் கற்றுக்கிட்டேங்கிற விஷயம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சது. சினிமா கைவிடாத காரணம் சபரி டைரக்டர், இந்த பரமனுடைய இயக்குனர். எவ்வளோ என்ன சின்ன பட்ஜெட்டு, சின்ன கான்செப்ட் அதெல்லாம் கிடையாது. என்ன கண்டென்ட் எடுத்துருக்கோம் பொறுத்து தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய நடிகர்கள், பெரிய சூப்பர் ஸ்டாரு அதெல்லாம் யாரும் கிடையாது. சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, இது நடித்த எல்லாருமே சரி
ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் நடந்திருக்கு. அதனுடைய வெற்றி வந்து இன்றைக்கி அண்ணன் எல்லோரும் பாராட்டியிருக்காங்க. இதான் உண்மை. கண்டிப்பாக அந்த படத்தை பத்திரிக்கைக்காரங்க எல்லோரும் படம் நல்லாயிருக்கு, தப்பாக சொல்ல, படம் பாருங்கள். இந்த படத்தினோட இயக்குனர் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இந்த படத்தில் வந்து மற்றவங்களுக்கு டெக்னீஷியன் செய்ய வேண்டிய வேலையை அவரே செஞ்சுருக்காரு. டைரக்டர் நான் பாராட்டணும். அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த கதாசிரியர் இதய நிலவன், கதைக்கு ஒரு பாடம் போட்டு கதாசிரியர்களுக்கு இன்றைக்கி தனி மரியாதை உருவாக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படம் முடிஞ்சு சில மேனேஜர்லாம் சில பேர்லாம் இருப்பாங்க, படத்தை பாதியிலே நிறுத்திட்டு அவன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பஞ்சாயத்துலேயே பாதி படம் நின்று போயிடும். அப்படின்னு தான் என்னோடய படம் கரெக்டாக பார்த்திபன் வச்சு பண்ண படம். சினிமாவில் பஞ்சாயத்தில் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது, தீர்க்க ஆள் இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் கோ ப்ரொடியூசர் அசோக் அதில் அருமையாக நடிச்சிருக்காரு, எல்லா வேலையும் பண்ணார். படம் வந்து முடிஞ்சதுக்கு காரணம் அவர், இன்றைக்கும் இந்த ரிலீஸுக்கு காரணம் அவர் ஒரு காரணம். அதனால் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிடிச்சது எனக்கு பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சதுலாம் இல்லை, படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சும்மா கோர்ட்டு படம், போலீஸ் படம், அரசியல்வாதி படம்லாம் கிடையாது. இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வோடு உள்ள ஒரு படம். இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பேசலை, படம் பார்க்குறேங்க. பார்த்துட்டு அது கண்டிப்பாக போய் சேர வேண்டிய இடத்துல நல்லா இருந்தால் கண்டிப்பாக போய் சேரும். அதுக்காக நன்றி, வணக்கம். ஆணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடினார். அந்த முண்டாசு கட்டின பாரதி மாதிரி பச்சை முண்டாசு கட்டின ஒரு பாரதியாக தான் நான் விவசாயிகளை வந்து எப்பவுமே என்னுடைய கவிதைகளில் வர்ணிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குது. படத்துக்கு வாங்க முதல்ல இந்த ப்ரிவ்யூ பார்க்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தப்போ நான் படம் பார்த்தேன். முதல்ல வந்து எனக்குள்ள ஒரு இதனுடைய வசனம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னாலும் அது நம்மளை வந்து உள்ளே இழுக்கணும், பார்க்குறவங்கள வந்து உள்ளே இழுக்கணும். இப்போ அந்த இடத்துல ரொம்ப அழகாக முதல் கோர்ட் சீனே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு அவங்க வரும்போது ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வராரு. ஏன்பா ஜட்ஜு வந்து இப்படி பேசி முடிச்சுட்டாரு, அவர் தானே நிறையா பேசணும், பேனா முனையெல்லாம் உடைக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, நீங்கள் நிறையா சினிமா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல அந்த ஒரு யதார்த்தமான இயல்பான வசனத்தை வந்து நான் பார்க்க முடிஞ்சுது. அதற்கப்புறம் அப்படியே அந்த படத்துக்குள்ளே போகும்போது அந்த ஒரு சிக்கல், அந்த சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா முத்தக்கூடிய ஒரு இடம், அதாவது என்னென்னா சிக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருஞ்சிக்கலாக மாறக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோவை கொன்னுடுவாங்க. கொன்று முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட லுங்கி கூட வந்து இடுப்பில் தூக்கி கட்ட முடியாதுன்னு சொல்லி மனைவியால் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய அந்த சிவனாண்டி கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மகனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஆவேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அந்த யார் அந்த தன்னோட மகனை கொன்ன ஒரு கேரக்டரை வந்து அந்த உடம்புல வலுவே இருக்காது, நிற்க கூட முடியாது. ஆனால் எப்படி வந்து அவர் அந்த இடத்துல கொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கதைக்கு வந்து ஒரு திருப்பம், அந்த இடத்துல அந்த சிக்கல் வந்து முத்தக்கூடிய ஒரு இதமாக இருக்குது. சரி, இது அப்படியே அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இயல்பு அப்படியே அந்த வக்கீலுடைய கேரக்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கயல் அவங்க பேசுகிற இடமும் ஆகட்டும் மிக அருமை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் 2 விஷயம் ரொம்ப சிறப்பாக பிடிச்சிது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியன் படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து சுகன்யா மேடம் கிட்ட சொல்லுவார், ஒரு போராளிக்கு நீ கூட துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பரமன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி கிட்ட நீ கவலைப்படாதே, நீ நான் ஒரு போராளி, எனக்கு நீ கடைசி வரைக்கும் துணையாக நிற்கணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல அப்படியே நம்மளை அறியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வருது. அதையும் தாண்டி அந்த இடத்துல அவங்கள உள்ளே வச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம், அந்த சாப்பாடு ஊட்டி விடுவார் பாருங்க, அந்த இடத்துல வரக்கூடிய அந்த பாடல் வரிகள் ஆகட்டும், இதை தாண்டி அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஹீரோயின் அழகாக சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் என்னோட ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க இந்த மாட்டு வண்டி இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாட்டு வண்டியில் போகணும்னு ஆசைப்பட்ட எல்லா விவசாயியுமே எல்லா நாட்டிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயங்கிறது செழிக்கும் இல்லையா. இந்த இடத்துல டைரக்டனுடைய தனித்துவம் தெரிஞ்சுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் எடுத்துக்கோங்க, அந்த ஏதோ நெஞ்சிலாகட்டும், வான்மழை, அந்த பாடல் வரிகள் அப்படி இசை அப்படி ஒவ்வொன்றும் அப்படியே உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போகிற அளவுக்கு மிக சிறப்பாக இருந்ததுங்க. படம் கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு இதுதான். என்னால் முடிஞ்சது என்னுடைய இதில் வந்து
அலைபேசியில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு எல்லாமே நான் ஃபார்வேர்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். பரமன் ஒரு வரியில் சொல்லணும்னா, இன்றைக்கு நம்ம நாட்டில் முதுகெலும்பாக இருக்கிற விவசாயம், அந்த விவசாயத்தை பற்றின ஒரு கதை. அதாவது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஹைவேஸில் ஒரு இறந்து போனவருடைய ஃபோட்டோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கதையோட ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங், அது வந்துட்டு சொல்ல முடியாது. நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு நல்ல திரைப்படம். அது வந்து இப்போ வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களே வந்துட்டு ஓடுறது இல்லை. நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா கதை கிடையாது. நம்ம லேட்டஸ்ட்டாக கூட நிறைய படங்கள் நம்ம பார்த்தோம், சொல்ல விரும்பலை. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதை ஸ்ட்ராங்கான கதை. ஸ்க்ரீன் பிளே வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஏன்னா அந்த இயக்குனரோட முந்தின படத்துலையும் நான் நடிச்சிருக்கிறேன். கால்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அதுலேயும் நான் நடிச்சிருக்கிறேன். இதுலேயும் நான் ஒரு சின்ன வேஷம் நான் அதில் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் குட் அண்ணன் சுப்பிரமணியன் வந்து மிக பிரமாதமான ஒரு நடிப்பு. நிச்சயமாக இந்த படத்துக்கு, இந்த கேரக்டருக்கு அவருக்கு வந்து அவார்டு கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு, அதாவது ஒரு நடிகரை வந்து பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த அந்த டயலாக் டெலிவரி மாடுலேஷன் ஆகட்டும், விடுற மூச்சு, அதை கூட வந்து இயக்குனர் இந்த படத்தில் வந்து பார்த்து 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 வந்து சீன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. டப்பிங்கில் மெனக்கிட்டு இருக்கிறாரு, அது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹலோ கந்தசாமி அண்ணா வந்து அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. வையாபுரி அண்ணா வந்து நம்ம வந்து நகைச்சுவாக பார்த்த அந்த வையாபுரி அண்ணா வந்து இதில் வந்து ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. டோட்டலாக நம்மளுடைய பெரியவர் பலகற்பை அண்ணா எப்போதுமே வந்து அரசியல்வாதி வேடம் அப்படின்னாலே பிச்சு உதறுவார். இதுலேயும் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. சபரிஸ் வந்து அதை வந்து இயக்கியிருக்கிறார். அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக் வந்து மிக அருமையாக வந்து பண்ணியிருக்கிறார். அதை வந்து அப்படி தூக்கி செகண்ட் ஹாஃப்லலாம் அப்படியே பிஜிஎம் வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்கு. அதே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலைகள் டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக மீடியா வந்து ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். இந்த படத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.